காவேரி, குமரன் அதுக்கப்புறம் வந்து அவங்க பாட்டி எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு போகிறாங்க. இங்கே வந்து சாரதா பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. அதை பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. சாரதாவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னம்மா இவ்வளோ லேட்டாக வர, நீ சீக்கிரம் வருவேன்னு பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து பசுபதி வராரு. பசுபதி பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எவ்வளோ தைரியமாக தான் எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிறாரு நம்ம வந்து குமரன். உடனே வந்து ஓ அப்படியா, உடனே நடிச்சிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா ரவுடிஸ் எல்லாமே நிற்கிறாங்க. அவரை வந்து தாக்குறாங்க. உடனே வந்து அவரும் பதிலுக்கு வந்து சண்டை போடுறாரு. பெரிய சண்டையாயிடுது. அப்புறம் எல்லாருமே வந்து தடுக்க போகிறாங்க. காவேரி எல்லாமே தடுக்க போகிறாங்க. அப்போ காவேரியை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. காவேரி விழ போகிற காவேரியை வந்து சாந்தி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. என்னடி இப்படி போய் விழற அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ தைரியமாக தான் இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்காங்க. காவேரி ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுறாங்க. ஐயோ இந்நேரம் பாப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து சாந்தி வந்து உட்கார வைக்கிறாங்க. காவேரி என்னடி ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே பார்த்தியா எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் அட்டுடியும், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கலை இந்த வந்து இங்கே நியாயத்தை கேளுங்களேன், இப்படி பண்ணுறானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி பயங்கரமாக கூச்சலிடுறாங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. பசுபதி கிட்ட அவங்க நியாயம் கேட்குறாங்க. பசுபதி வந்து இதுதான் என்னோட நியாயம், என்கிட்ட இந்த வீட்டுக்கு பத்திரம் இருக்குது, முன்னாடியே வந்து இவங்க வீட்டுக்காரு எங்களுக்கு வந்து எல்லாமே எழுதி கொடுத்துட்டாரு, இதோ பாருங்கள் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதை பார்த்து ஊர் பொதுமக்களை ஏன் இப்படி போய் சொல்கிற, அவங்க சொந்த வீடு இது, இதெல்லாம் எழுதியே கொடுக்கல, தேவையில்லாம பண்ணாது, அதெல்லாம் உனக்கு தெரியுமா, எழுதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனை, இதுக்கு எங்கள் குடும்பத்துக்கு அவங்களுக்கும் உள்ள சம்மந்தம், நீங்கள் யாரும் தலையிட்டீங்க அப்புறம் யாரும் இருக்க மாட்டீங்க அப்படின்லாம் பயமுறுத்துறாரு எல்லாரையுமே. எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இவனை அடக்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகி பயங்கரமாக அழறாங்க. சாரதா இங்கே பாரு சாரதாம்மா, தங்கச்சிம்மா, மரியாதையே இங்கேருந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இந்த வீட்டில் உங்களால் வாழ முடியாது இதுக்கப்புறம். இந்த வீடு என்னோட வீடு, என்கிட்ட பத்திரம் இருக்க வரைக்கும் இது என்னோட வீடு, யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து இங்கே பாருங்கள், இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் வீடை பூட்டிட்டு 2 பேருமே போயிடுங்க, அதுக்கப்புறமா வந்து கோர்ட்டு மூலமாக இதை தீர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி வீட்டில் பாவி நீ நல்லாவே இருக்க மாட்டேடா, நாசமாக போயிடுவேன், எங்கள் வீடை வந்து இப்படி பண்ணுறியடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து சாரதாவும் அவங்களுக்கு சாபம் விட்றாங்க. என்ன சாபம் விட்டால் வேலைக்காகாது, எப்படியும் இந்த வீடை நான் கைப்பற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாரு. அது வரைக்கும் நீங்கள்லாம் நடுத்தரில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு பசுபதி. அதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காவேரி வந்து நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், எங்கள் வீட்டை நீ எடுத்துக்க முடியாதுன்றாங்க, அதையும் பார்க்கலான்றாரு. வரமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து பார்த்துட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க காவேரி. ராகினி வந்து பார்த்தல என் அப்பாவோட கெத்து என்னன்னு சொல்லிட்டு, என் அப்பா எப்படியும் உன்னை விட மாட்டார், ஓ நீ இந்த விஜய் கிட்ட சொல்கிறியா, விஜய் வந்து என் அப்பாவே வந்து இப்படி பண்ணுவானா, சும்மா விட்டார பார்த்தேன் என் அப்பா யாருன்னு போயிட்டு விஜய் கிட்ட சொல்லு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து எல்லாருமே அதிர்ச்சி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்னடி இது அப்படி சொல்லிட்டு எல்லாம் அழறாங்க. அதை நினச்சி வந்து காவேரி அவங்க அம்மாவும் காவேரி அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க அத்தைக்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ காவேரியை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இங்கே நீ பாடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்குறாங்க. அவங்க அத்தை வயிறெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு இவ என்னமோ மாசமாக இருக்க மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நானும் அதை தான் சொல்கிறேன், யார் வீட்டில் கேட்குறா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சாரதா வந்து என்ன சொல்கிறீங்க மதினி அப்படின்னு, ஆமாம் எனக்கு என்னமோ இவன் மாசமாக இருக்க மாதிரி தான் தோணுதே, உண்மையை சொல்லிடி அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்டுட்டு காவேரி நடுவை பார்க்குறாங்க. நிற்க பெரிய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க அத்தை. உடனே காவேரிக்கு அவங்க அமைதியாக இருக்காங்க. என்ன காவேரி, என்ன இதெல்லாம் அத்தை சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அது வந்துமா இவங்க ஏதோ வளர்றாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நடுவு பார்க்குறாங்க. உடனே காவேரி பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ உண்மையை சொல்ல போறியா பிள்ளையான்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க காவேரி அவங்க அம்மா. உடனே அம்மா தயவு செய்து அடிச்சிடாதம்மா, நீ எங்கே வேணாலும் அடிமா, தயவு செய்து வயிற்றுல மட்டும் அடிச்சிடாதம்மான்னு காவேரி பயங்கரமாக அழறாங்க. அதை பார்த்து அவங்க அம்மா எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து காவேரி வந்து ஒரு நிமிஷம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. என்னடி சொல்கிற, வயிற்றுல அடிக்கக்கூடாதா, அப்போ நீ கர்ப்பமாக இருக்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி.